தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணா. இனி ஒரு திருராசு. விநாயகருக்குரிய சங்கடகர சதுர்த்தி விரதம் நாளை அனுஷ்டிக்கப்பட உள்ளதா? விநாயக பெருமானை வேண்டி மாதங்கள் தோறும் வழிபாடு செய்கின்ற திதியை அடிப்படையாக கொண்ட சங்கடகர சதுர்த்தி விரதம் நாளை அனுஷ்டிக்கப்பட உள்ளதா? இந்த விரதம் தொடர்பாக சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீட குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சங்கடகர சதுர்த்தி விரதம். விநாயகப் பெருமானை வேண்டி இந்த வழிபாடு செய்கின்ற சதுர்த்தி விரதம் மாதத்திலே 2 முறை வரும். ஒன்று வளர்பிறை சதுர்த்தி, ஒன்று தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி. அந்த வகையிலே நாளை தேய்பிறை சதுர்த்தியாகிய சங்கடகர சதுர்த்தி விரதம். விநாயகர் ஆலயங்களிலே விசேஷமான பூஜைகள், வழிபாடுகள், அபிஷேகங்கள், உற்சவங்கள் நடைபெறுகளிலே நாமும் சென்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த விநாயகப் பெருமானுக்கு பிரீதியான சிதறு தேங்காய் அடித்து வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா சிறப்புகளும் கிடைக்குமாம். இந்த பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறது. பொதுவாக நாங்கள் ஒரு பயணம் செல்லுகின்ற பொழுது வழிப்பிள்ளையார் எங்கெங்கெல்லாம் வழிப்பிள்ளையார் காணுகிறோமோ அங்கெல்லாம் தேங்காய் உடைச்சி வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்பு. பொதுவாக இப்போ கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு பயணம் செய்கின்றவர்களோ அல்லது யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு பயணம் செய்கின்றவர்களோ இந்த நடுவிலே முருகண்டி பிள்ளையார் அந்த இடத்திலே இந்த வாகனங்கள் நிறுத்தி கைகால் அலம்பி தேங்காய் வாங்கி அங்கே மஞ்சள் தண்ணீரிலே கழுவி பிள்ளையாரை வேண்டி சிதறு தேங்காய் உடைக்கின்ற வழக்கம் காலாகாலமாக இருந்து வருகிறது. அவ்வாறு ஒரு சிறப்போடு கூடியது. அது இந்த சதுர்த்தியிலே வளர்பிறை சதுர்த்தியிலும் தேய்பிறை சங்கடக சதுர்த்தியிலும் விநாயகப் பெருமானுக்கு சிதறு தேங்காய் அடித்து வழிபாடு செய்தால் எல்லா கஷ்டங்களும் துன்பங்களும் சிதறிவிடும், விலகிவிடும், நம்மை விட்டு நீங்கிவிடும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த விநாயகப் பெருமானுடைய வழிபாடுகள், பிள்ளையாருக்கு விருப்பமான சிதறு தேங்காய் அடித்து வழிபாடு செய்வதும், லட்டுகம், மோதகம், கொழுக்கட்டை, மாம்பழம், பால், கரும்பு, இளநீர் எது எல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றையெல்லாம் இந்த விநாயகருக்கு நாங்கள் பூஜைக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகள் நமக்கு கிடைப்பதோடு நம் வாழ்வில் நமக்கு ஏற்படுகின்ற எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேரோடு களைபவன் விநாயகன். விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான். அந்த வேரோடு களைந்து விடுவாராம் வினைகளெல்லாம். அவ்வாறு விநாயகப் பெருமானை நாமும் இந்த சங்கடகர சதுர்த்தியிலே பிரார்த்தனை செய்தால் எல்லா சங்கடங்களை நீங்கி வாழ்வில் உயர்வுகள் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.